ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும். சில பேர் சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ஒரு நாள் முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்தை விட முந்தின தினமே சனிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. முருகன் வழிபாடு சிறப்பு தரும். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோக அமைப்பு நண்பர்களே. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறார். தொழில் ஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே அற்புதமான இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் உண்டு. பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது அகன்று பெற்றோர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான உறவு ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்கள் பெற்றோர்களுடன் உங்களுக்கு இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். நீண்ட காலமாக உங்களுக்கு சில டென்ஷன்ல நீங்க மன உளைச்சலோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த டென்ஷன் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மனதளவில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் மன இறுக்கங்கள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும். இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு. அதை இன்றைய தினம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்திற்காக சின்ன சின்ன பணம் இன்னைக்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். எனவே திருமண வரங்கள் இப்பொழுது கூடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவாக பேச்சுக்களை நடத்துவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் திறமைகளை தொழிலில் வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது திறமைகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டறிந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தி முழுமையாக உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள். அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக தெளிவான நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தெளிவான நல்ல முடிவு எடுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. மேலும் இந்த தினம் உங்களது மனம் குறைந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே சிறப்பான உதவிகளை செய்வாங்க. அதிலும் உங்களது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வேணுங்கிற ஒத்துழைப்பை பரிபூர்ணமாக தரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது ஏதாவது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. இனி மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதற்கான சில இடைஞ்சல்கள் சேர்றதுனால உங்களால் அது முழுமையாக செய்ய முடியாது. காதல் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான காதலை இழக்கக்கூடிய சில தருணங்கள் இன்னைக்கு ஏற்படலாம். எனவே பொறுமையாக இருங்க நண்பர்களே. பொறுமையாக இருந்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாறிவிடும் என்பதனால இன்றைய நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. உண்மையான காதல் விரைவிலேயே உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் உணர முடியும் நண்பர்களே. நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பழைய விஷயங்களை பேசி நீங்கள் கோபத்தை வரவைத்துக் கொண்டு வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் பேசும்பொழுது இந்த தினம் சொந்த பந்தங்கள் கூட யார் கூட பேசினாலும் சரி நீங்கள் கொஞ்சம்
பழைய விவாதங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. பழைய விஷயங்களை பேசி, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பேசி நீங்கள் இந்த தினம் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதனால உறவுகள் ரொம்ப மோசமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. பணத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு நீங்கள் பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் உறவுகளை அப்படி சம்பாதிக்க முடியாது. ஸோ நீங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளை நீங்கள் அனுபவிக்க முடியும். யாராவது பிரச்சனை பண்ணி உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதனால் மன அமைதி அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் பணத்தை ஏதாவது ஆன்மீக பணியில் ஈடுபடுறதுல, உங்களுக்கு அதிகமான முதலீடுகள் செய்யறதுல நல்ல சந்தோஷம் ஏற்படும் நண்பர்களே. மேலும் இந்த தினம் டென்ஷன் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுக்கு இப்போது நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம். அதற்கு சரியான தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள், மன இறுக்கம் குறையக்கூடிய ஒரு நாளுங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவான தீர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். யோகமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 2, 2ஆம் நம்பர் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மன இறுக்கங்கள் எல்லாமே குறையக்கூடியதாக இருக்குங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும், பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல உதவிகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மன இறுக்கம் குறையக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்ந்து நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக இணக்கமாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தித்திப்பான இல்லற வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நண்பர்களே. அதற்கான இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்கங்க. இன்னைக்கு பாராட்டுகள் உங்களுக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக அமையும். எனவே நல்ல வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள். சிறப்பான பாராட்டு புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.